எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு சர்பத்தின் ஆவி நல்லா கவனிங்க. ஒரு நபர்கிட்ட இருக்கு அப்படின்னா அவருக்குள்ள இருக்கிற குணாதிசயங்கள் என்ன? இப்ப ஒரு மனுஷனை சர்பம் கட்டி வச்சிருக்கு அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இன்னைக்கு தேவ சபைக்கு போற பிள்ளைகளா இருந்தா கூட, நீங்க ரட்சிக்கப்படாம இருந்தா கூட சர்பத்தின் ஆவி உங்களை கட்டி இருக்கு. எல்லாரும் சர்பம்னு சொல்லிடலாம். ஆனா அந்த சர்பத்தினுடைய ஸ்பிரிட்டினுடைய அடையாளங்கள் என்ன? உள்ள இருக்கிற பாருங்க, அந்த மனுஷனை இயக்குற குணாதிசயங்கள் என்ன? சர்ப்பம் உள்ள இருந்துச்சுன்னா என்னென்னலாம் இருக்கும்? நீங்க நல்லா கவனிக்கணும். இது ஆவிக்குரிய மண்டலங்கள், இது மாம்சத்துக்குரிய மண்டலத்துல இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரியாது. ஏன்னா இந்த சர்ப்பத்தை குறித்து நீங்க பார்க்கணும்னா வேதத்துல இயேசுவும் சொல்லி இருக்கிறாரு. அது போல நமக்கு பைபிள்ல நிறைய இடத்துல அந்த சர்ப்பம் எப்படிப்பட்டது, அதை மிதிக்கிறதுக்கு சரி, அதை பாருங்க ஜெயிக்கிறதுக்கு சரி, எப்படியெல்லாம் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாருன்னு இந்த பைபிள்ல நமக்கு இருக்கு. முதல்ல சர்ப்பம் எப்படிப்பட்டது, அதுக்கப்புறம் தான் அந்த ஆவி உடைய மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்கள். நீங்க எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்துக்கு எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் படிக்குமா? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. நல்லா கவனிங்க. கர்த்தர் உண்டாக்குன எல்லா மிருகங்கள்னா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் பாருங்க, எல்லா மிருகத்திலையும் இந்த சர்ப்பம் தந்திரம் உள்ளதான். அதே போலதான் இந்த சர்ப்பம் அன்னைக்கு தந்திரம் உள்ளது மாத்திரம் அல்ல, இன்னைக்கும் அந்த ஆவிய உடைய மனுஷர்கள் தந்திரம் உள்ளவர்கள். அவருடைய குணாதிசயங்கள் பாருங்க. அந்த சர்ப்பம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னா முதல் எரிச்சல் இருக்கும். ரெண்டாவது பாருங்க, குடும்பத்துல பிரிவினை இருக்கும். அது போல நீங்க நல்லா கவனிங்க, ஆவியில நிரம்புற மாதிரி நடிக்கும். அது போல அந்நிய பாஷை பேசுற மாதிரி நடிக்கும். அது போல பாருங்க, அப்படியே மாய்மாலம் பண்ணும். அந்த சர்ப்பத்தினுடைய ஆவி உள்ள ஸ்பிரிட்டுகள் உள்ளவங்களை பாத்தீங்கன்னா, நீங்க அந்த பேச ஆவிக்குரிய பிரகாரத்துல நீங்க நல்லா செபிச்சு தேவனோட இருந்து அந்த தேவ மகிமையில நீங்க முன்னாடி வரும் பொழுது அந்த முகங்கள் பாருங்க, அந்த சர்ப்பத்துல கட்டப்பட்டிருக்கிறவர்களுடைய முகங்கள் வித்தியாசமா தெரியும். ஏன்னா உள்ள அவன் இருக்கிறது அழகா தெரியும். இது இந்த சர்ப்பம் பாருங்க, ஒரு மனுஷனை பிடிக்கும் பொழுது 2 விதமா பிடிக்குது. ஒண்ணு உங்க பாரம்பரியம் அப்படின்னா, நீங்க அந்த சர்ப்பத்தை வழிபடுறவர்களா இருந்திருப்பீங்க, அதுக்கு பால்களை வாத்திருப்பீங்க. அது போல விக்கிர ஆராதனைகள்ல இருந்து நீங்க பாருங்க, ஆண்டவரை அறியறதுக்கு முன்னாடி அந்த சர்ப்பத்தினுடைய ஆவி வச்சு நீங்க குறி சொல்றது எதெல்லாம் செஞ்சீங்களோ, அது நீங்க ஆண்டவரை அறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமும் அது முறிக்கப்படாம இருக்கும் பொழுது அது உள்ள இருக்கும். இன்னொன்னு எப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த சர்ப்பம் சில பேருக்கு இயல்பாவே இருக்கும் அந்த ஸ்பிரிட், ஆனா அதுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. ஏன்னா சர்ப்பம் தந்திரம் உள்ளது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு சர்ப்பத்தினுடைய ஆவி உள்ளவர்கள், இன்னைக்கு சர்ப்பத்தின் அந்த பாருங்க போராட்டத்தால ஒவ்வொரு நாளும் போராடுற பிள்ளைகள் இந்த வார்த்தை